நல்லா இருக்குங்க சார். இல்லை, விஜய கலாச்சா மாதிரிலாம் எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவர் எம்ஜிஆர், ஜெமினி எல்லார மாதிரியும் தான் நடிச்சிருக்காரு. ஸோ நட்டி சார் வந்து ஓவர் ஆக்ட் பண்ணல, நல்லா தான் நடிச்சிருக்காரு. தம்பி ரமேஸ்வரும் ஓவர் ஆக்ட் பண்ணல, நல்லா தான். அதில் இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக்லாம் நல்லா இருக்கு. ஃபைட் சீனும் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருக்கு. காமெடியாக போவோம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ டிஎன் 2026 பார்த்தோம். சூப்பர் மூவி, நல்ல ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னிங் மூவி. ட்ரெய்லர் பார்த்துட்டு ஓகே இது நம்ம அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தோம். பட் ஆனால் ஆக்சுவலாக மூவி அந்த மாதிரி கிடையாது. பல வருஷம் அரசியல் நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுடைய உண்மையான இன்சிடென்ட்ஸை ஃபன்னியான வேலை யாரும் ஹர்ட் ஆகாத மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே இது மாதிரி வந்து ஒரு ஃபன்னியான வேலை சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை யாராவது ஹர்ட் ஆகிடும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. விஜய் சாரோ இருந்தாலும் சரி, நிறைய பேரோட ரெஃபரன்ஸ் இருக்குது. பட் ஆனால் அது ஹர்ட் ஆகிற மாதிரி இல்லை. ஃபன்னியாக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி கலாய்ச்சிப்போம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மெயினாக அது ஆக்சுவலாக வந்து ஜென்ரல் ஆடியன்ஸும் பார்க்கலாம். மெயினாக பொலிட்டீஷியன்ஸ் அவங்க கட்சிக்குள்ளே எப்படிலாம் சூட்சமாக நடக்குது, எப்படிலாம் காலை வருவாங்க, அந்த விஷயம் தான் ஆக்சுவலாக இதில் மெயினாக பேசியிருக்காங்க. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி அதுதான். கடைசியாக எலெக்ஷன் எல்லாம் பாதிக்கும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லாருமே அப்படி நினச்சிட்டு தான் வந்தோம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. பட் நல்ல ஒரு மூவி. ஆக்சுவலாக ஃபேமிலியோட நான் என்னோட ஃபேமிலியோட தான் வந்தேன். நெக்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட மறுபடியும் நான் வந்து பார்ப்பேன் கண்டிப்பாக. ஐயோ, அது சார் பற்றி சொல்ல, இதுக்கு முன்னாடி அவர் பார்த்து இந்த படத்துக்கு வேற மாதிரி இருக்காரு. ஒரு மாஸ் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. உண்மையிலே சொல்கிறேன், சூப்பராக இருக்கு அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். மெயினாக அன்பரசு சார், எம்எஸ் பாஸ்கர் சார், தம்பிராமையா சார், உங்கள் 3 பேருமே 3 லெஜண்ட்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக இது நல்ல ப்ரீஸியாக இருக்குது. நல்ல காமிக்கல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சீரியஸாக பொலிட்டிக்கலாக போகுது. பட் மொத்தத்தில் அருமையான படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அப்படி எதுவுமே இல்லை. இந்த படத்தை நீங்கள் ஒரு சிம்பிள் ஸ்டோரியாக நீங்கள் பாருங்கள். நிறைய கோஇன்சிடென்சஸாக தெரியும், பட் நிறைய காமனாக தெரியும். பட் அவரை ட்ரோல் பண்ணியோ இல்லை அவரை குத்தி காட்டுற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஒரு சிம்பிள் ஸ்டோரி, நிறைய கோஇன்சிடென்சஸ் இருக்குது. அதனால தான் மக்களுக்கு அந்த மாதிரி தோணுது. படத்தை சூப்பராக இருக்குது. மியூசிக், சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நட்டி சார் வந்து நல்லா அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. படத்தை நீங்கள் மொத்தம் ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் பார்க்கலாம். தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு படம். கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஒரு பொலிட்டிக்கல் புரிதல், ஐ மீன் பாலிடிக்ஸ்க்கு ஒரு புரிதல் கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து வரும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தோட போய் பார்க்கலாம் இந்த படம். ஐயோ, யாரையுமே டீஃப்ரேம் பண்ணலை. அவர் சிங்கம் தான். எப்பயுமே வந்து அவரை நம்மளை எந்த இடத்துலையுமே நோகடிக்கணுன்றதுக்காக அப்பெல்லாம் பண்ணவே கிடையாது. ஸோ எங்கேயுமே டீஃப்ரேமிங் நடக்கலை. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ப்ளஸ் பாலிடிக்ஸ் ப்ளஸ் ஃபன், அதுதான் இதோட கான்செப்டே. கண்டிப்பா குழந்தைங்க, இப்போ ஓட்டு போடுற ஜெனரேஷன், பாட்டிங்க எல்லாருமே கூட்டிட்டு தாராளமா. தேங்க்யூ. படம் சூப்பருங்க. அதாவது இந்த சீசன் எலெக்ஷன் டைம்ல வந்து அதுவும் எலிஃபென்ட் ஃபேன்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. நல்ல ஆக்சுவலி டைரக்ஷன்லாம் வேற லெவலில் இருக்கு. நட்டி வந்து ரியலி ராக், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காமெடி லெவல் வேற இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. இது சும்மா ரிவ்யூக்காக சொல்லணுமே அப்படிலாம் கிடையாது. உண்மையாகவே நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து எலிஃபென்ட் ஃபேன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏதோ மறைமுகமாக சொல்லணுமே அப்படின்னு நினச்சேன், நீங்கள் டபால்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்காகவே இந்த படம் வந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து பார்க்கணும். தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தேட்டரில் இருக்கும். அது அப்படிதான். கலாய்ப்பு இருக்கணும் கண்டிப்பா. அது இருந்தாதான் அது என்ஜாய் பண்ண முடியும். கலாய்ப்பும் இருக்கு, அதுல மெசேஜும் இருக்கு. அது வந்து படம் பார்த்தா மட்டும்தான் அது புரியும். ஸோ அதனால கண்டிப்பா எல்லாருமே வந்து பாருங்க. யாரெல்லாம் விஜய் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா வந்து படம் பாருங்க. விழிப்புணர்வுன்னு பாத்தீங்கன்னா இன்டைரக்டா மெசேஜஸ் இருக்கு. பட் ஆனா இது ஒரு ஃபன் ஃபீல்ட் என்டர்டைன்மெண்ட் மூவி. ஒரு என்டர்டைன்மெண்டா என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சு வந்து பாருங்க. யாரையும் வந்து இதுல புண்படுத்தல. ஒரு என்ன சொல்றது, ஒரு அழகா ஒரு அந்த காமெடியே வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. ஆக்டிங் எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மூவி ஒரு ஃபுல்லான ஸ்பூஃப் மூவி தான். இந்த சிவா எடுத்திருப்பாரு இல்லையா தமிழ் படம், அந்த மாதிரியான ஒரு படம் தான் இதே தவிர யாரையும் புண்படுத்துற மாதிரி எல்லாம் இல்லை. ரொம்பவே நல்லா இருக்கு.
இல்ல அந்த மாதிரி சீன் ரொம்ப ஹார்ஷ்ஃபுல்லாலாம் ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்கு, மைல்டா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். இதுவரை புரிஞ்சவங்களுக்கு புரியும். வாட் இஸ் தட், அதான் விழிப்புணர்வு மாதிரி சில சீன்ஸ் வச்சிருக்காங்க, நல்லாவே இருக்கு. தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி நல்லா ஃபன்னா வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு மூவி. தேங்க்யூ.